அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்கு கட்டளையிடுகிறது. ஹராமான வழிகளில் சம்பாதிப்பதை அது தடுக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருவர் மற்றவரின் சொத்தை அநியாயமான முறையில் அனுபவிக்க கூடாது. இது குறித்து அல்லாஹ்வுடைய அருள்மறை திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 188வது வசனத்தில் வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் என்று தொடங்கப்படக்கூடிய இந்த வசனத்தில், மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள், மேலும் பிற மனிதர்களுடைய பொருள்களில் ஏதேனும் ஒரு பகுதியை அநியாயமான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இங்கே பாத்தில் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த சொற்பிரயோகமானது விரிவான அர்த்தமுடையது. திருட்டு, ஏமாற்றுதல், வட்டி, சூதாட்டம், வர்த்தக மோசடி, பிறரின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது போன்ற அனைத்தும் அடங்கும். ஆக இந்த காரியங்களை நாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. அநியாயமான முறையில் அடுத்தவருடைய பொருட்களை நாம் அனுபவிக்க நினைக்க கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மனிதன்தான். நீங்கள் உங்களுக்கு இடையிலான வழக்குகளை தீர்ப்பு பெற என்னிடம் கொண்டு வருகிறீர்கள். உங்களில் சிலர் தன் வாதத்தை மற்றவரை விட மிக சாதுரியமாகவும் அழகாகவும் எடுத்து வைக்கலாம். நானும் அதை கேட்டு வெளிப்படையான ஆதாரங்களின் அடிப்படையில் அவருக்கு சாதகமான தீர்ப்பளித்து விடலாம். அவ்வாறு ஒருவரது சாதுரியமான வாதத்தினால் அவரது சகோதரரின் உரிமைக்குரிய ஒரு பகுதியை அவருக்கு நான் தீர்ப்பளித்து விட்டால் அவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் நான் அவருக்கு நரக நெருப்பின் ஒரு துண்டையே வெட்டி கொடுக்கிறேன். அதை எடுத்துக்கொள்வதும் அல்லது தவிர்த்து கொள்வதும் அவரது விருப்பம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். புகாரிலே 2680வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளை, அடுத்தவருடைய பொருட்கள் வேண்டாம். ஹலாலான முறையில் சம்பாதித்து அந்த பொருட்களை நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் சாப்பிட வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவருடைய பொருட்களை அபகரிப்பதோ அதை சாப்பிடுவதோ கூடாது. அல்லாஹ் நம்மை